வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் டாக்டர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் திருப்பரங்குன்ற விவகாரம் ஏறத்தாழ ஃபைனல் ஹியரிங், அது சம்மந்தமாக வந்த எல்லா பெட்டிஷன்ஸையும் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்தமாக 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக பல விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. 1920 இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ரூலிங்ஸ் இருக்குது, எதன் அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்தை அனுமதிக்கல, அது சர்வே கல் தான் அப்படிங்கிற வகையில் காத்திரமான விமர்சனங்கள் அல்லது எவிடன்ஸஸையும் எடுத்து நிறைய கொட்டேஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார், தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான வாதங்களை முன் வச்சு போயிட்டுருக்கு? திருப்பரங்குன்ற வழக்கில் ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தில் ஒரு மனு கொடுக்குறார். இந்த மாதிரி இந்த தீபத்தூணில் கோயில் சார்பாக விளக்கேற்றணும், இல்லைன்னா எங்களை மனதராகிய எங்களை அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்குறார். கோயில் செயல் அலுவலர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறார். ரிஜெக்ட் பண்ணது பேரில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்து அந்த ரிட் மனுவானது நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்து அவர் அதை விசாரித்து ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி டிசம்பர் 1ஆம் தேதி அவருடைய தீர்ப்பில் இந்த மாதிரி விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுறாரு. அந்த தீர்ப்பை பார்த்திங்கன்னா முந்தைய தீர்ப்புகளை பற்றி அவர் பெருசாக அதில் ஒரு கவனத்தில் எடுத்துக்கலை. இந்த திருப்பரங்குன்றம் வழக்கை பொறுத்தவரை இந்த திருப்பரங்குன்றம் வழக்குங்கிறது 100 ஆண்டு கால பழமையான வழக்கு. 1920களில் மதுரை சார்பு நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தின் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விளம்புகை பரிகாரம் டிக்ளரேஷன் கேட்டு ஒரு வழக்கு போடப்படுகிறது. அதில் திருப்பரங்குன்றத்துடைய மலை திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதுன்னு கேட்குறாங்க. அப்போ உள்ள மதுரை சார்பு நீதிபதி அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதில் திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, ஆனால் அந்த மலையில் உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு என்கின்ற பகுதி மற்றும் படிக்கட்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதன் மேலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. அதுலேயும் மதுரை சார்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு 1930 பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஆங்கிலேயர் காலத்தில் பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 5 நீதிபதிகள். ஆமாம், 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, லார்ட் மேக்மில்லன் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மதுரை சார்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்து திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றம் தேவஸ்தானுக்கு சொந்தமானது, ஆனால் அதில் உள்ள தர்கா, நெல்லித்தோப்பு மற்றும் படிக்கட்டுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு 70 ஆண்டு 75 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இரு சமுதாய மக்களும் போகிறாங்க. இந்துக்கள் போய் திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுறாங்க, இஸ்லாமியர்கள் அந்த தர்காவுக்கு சென்றுக்கிட்டு வராங்க. எந்த அளவு சிக்கலும் இல்லாத நிலையில் 1994 ஹிந்து பக்த ஜனசபாங்கிற ஒரு அமைப்பு அந்த தீபத்தூண் மேலே, தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய தூண் மேலே விளக்கேற்றணும்னு ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து அது தனி நீதிபதி முன்பு சிங்கிள் ஜட்ஜி முன்னாடி 96ல் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, தேவஸ்தானம் வேண்டும் அனுமதித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமே ஒழிய இந்த நீதிமன்றம் அதுபோல் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதாவது எங்கே விளக்கேற்றணுங்கிறது தேவஸ்தானம் தான், அவங்க தான் மலைக்கு சொந்தங்கனால அவங்க தான் முடிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. கோவில் சார்ந்த விஷயம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. 2 சமுதாயங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 2014 மதுரை நீதிமன்றங்களிலே வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய சுப்பிரமணியன் என்பவர் அந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லி ஒரு ரிட் மனுவை தனி நீதிபதி முன்பு தாக்கல் செய்யும் பொழுது அது பழக்கத்துக்கு மாறானது. இப்போது 100 ஆண்டுகளாக எங்கே ஏற்றி வருகிறார்களோ அந்த இடத்துல தான் ஏற்றணும்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சு அது 2017 மேல்முறையீடு செய்யப்பட்டு 2 நீதியரசர்கள் முன்பு மேல்முறையீடு செய்யப்படுகிறது. நீதியரசர்கள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அடங்கிய அமர்வு அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தீபத்தூண்லலாம் ஏற்ற முடியாது, அருகாமையிலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், தர்கா இருக்கிறது, அவர்களை இந்த வழக்கில் ஒரு வழக்காடியாக சேர்க்கலை, அவர்கள் தரப்பையும் கேட்கணும், அதே போல் பன்னெடுங்காலமாக எங்கே ஏற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது,
இந்த தீபத்தூணில் ஏற்றுனீங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் கூட இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை என்று சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்க. செஞ்ச பிறகு ஒன்றும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. திடீர்னு இந்த ஆண்டு வந்து ராம ரவிக்குமார் போன்றவர்கள் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் தனி நீதிபதி முன்பு ரிட்டு தாக்கல் செய்யக்குள்ள ஜிஆர் சாமிநாதன் வந்து இந்த தீர்ப்புகளெல்லாம் பெருசாக அவருடைய தீர்ப்பில் கோட் பண்ணலை. அதை பற்றி விவாதிக்காமல் ராம ரவிக்குமாருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டதாகவும் அதில் வந்து தேவஸ்தானம் சென்று அவரே நேரில் போய் ஆய்வு பண்ணிட்டு தீபத்தூண் தான் அப்படின்னு தீபத்தூண் பார்த்துட்டு விளக்கு ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த விளக்கு வேறு இடத்துல ஏற்றக்குள்ள சிஎஸ்எஃப் பாதுகாப்பு பணியில், உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் வீரர்களோடு போய் ஏற்றணும்னு சொல்கிறாரு. அதையுமே காவல்துறை தடுத்து நிறுத்தி வி ஆர் நாட் அலோவிங், வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லி நாங்கள் அனுமதிக்கவில்லை, எது வந்தாலும் நாங்கள் சமாளித்து கொள்ள தயாராக இருக்கிறோம்னு சொல்லி தடுத்துட்டாங்க. தடுத்த பிறகு தள்ளுமுள்ளெல்லாம் நடைபெற்று அந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த தனி நீதிபதி 1/12/2025 அன்றைக்கு தாக்கல் செய்த இது போடப்பட்ட உத்தரவு மேலே மதுரை கிளையிலே உள்ள முதல் அமர்வு தலைமை நீதியரசர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் மற்றும் நீதியரசர் கே ராமகிருஷ்ணா அமர்வு முன்பு மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த மேல்முறையீடானது இன்றைக்கு ஃபைனல் ஹியரிங் என்று சொல்லக்கூடிய இறுதி வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கி இறுதி வாதம் செய்யப்பட்டது. அதில் தெளிவாக தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் தெளிவாக திஸ் இஸ் நாட் ஏ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், திஸ் இஸ் ஏ ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதுபடி தான் பார்க்கணும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தனி நபர் சார்ந்த வழக்காக தான் பார்க்க வேண்டும். தனி நபர் சார்ந்த வழக்காக பார்க்கும் பொழுது அதில் தனி நபருடைய உரிமை என்ன, எதிர்மனுதாரர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் அண்ட் ரைட்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். அதுபோல் அது தீபத்தூண் என்பதற்கு எந்த ஆதாரமும் 175 ஆண்டுகளாக இல்லை. மேலும் அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதாக 150 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஆதாரமும் கோயில் வசம் இல்லை. இது வந்து தனி நீதிபதி முந்தைய தீர்ப்புகள் பிரிவி கவுன்சில் தீர்ப்பையோ அல்லது 96இல் ஏற்பட்ட தனி நீதிபதி இந்து பக்த ஜனசபா சார்பில் போடப்பட்ட ரிட் மனுவில் ஏற்பட்ட தீர்ப்பையோ கனகராஜ் அல்ல 2017இல் பவானி சுப்பராயன் ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் அவர்கள் அடங்கிய அமர்வு போட்ட உத்தரவையோ பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இல்லை கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை கோயிலுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது என்பது தனிப்பட்ட பிரச்சனை, விளக்கேற்றுவது என்பது தனிப்பட்ட பிரச்சனை. அது மட்டுமல்ல, அந்த ஏற்றக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய இடமானது தர்காவிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இருக்குது. அது தேவையில்லாமல் இது மதங்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய சூழல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி வாதிட்டார். அதே போல் திருப்பரங்குன்றம் கோயில் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்களும் அந்த தீபத்தூணில் விளக்கேற்றியதற்கான ஆதாரங்கள் 175 ஆண்டுகளாக கோயிலிடம் எந்த ஆதாரமும் இல்லை, அதனால் தனி நீதிபதியினுடைய உத்தரவு நீக்கரவு செய்யப்பட வேண்டும் என்று வாதிட்டு வாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இந்த நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வு 2017 தீர்ப்பை தான் கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தனி நீதிபதியோட உத்தரவு நீக்கரவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசு வந்து மத நல்லிணக்கத்திற்காகவும் தேவையில்லாத சர்ச்சைகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் முக்கியமான ஒரு வாதத்தை வந்து அட்வொகேட் ஜெனரல் எடுத்து உரைச்சார் தலைமை அரசு வழக்கறிஞர். இந்த தீர்ப்பை நாம் பின்பற்ற தொடங்கினால் தேவையில்லாமல் தமிழகத்தில் உள்ள எல்லா கோயிலிலும் இது போன்ற வழக்குகள் வந்து தேவையில்லாத ஒரு மத மோதல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்புண்டு என்பதால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இதை பார்க்குறோமே ஒழிய எங்களுக்குன்னு எந்த மனமாச்சரியங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையும் பார்க்க போனாலும் அதுதான். ஏன்னா அந்த ஊரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஊர் மக்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல.
வெளியூரிலிருந்து சென்று இந்து அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள்தான் அங்கு தேவையில்லாத பிரச்சனையை செய்து வருகிறார்கள். அதனால் இந்த விஷயத்தில் மதுரை கிளையினுடைய அமர்வு நல்ல முடிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கிறோம். இப்போ இதில் தேவஸ்தானம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாஸ்லாமணி அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கஸ்டமரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெட் பெட்டிஷனில் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறாரு. ரெட் பெட்டிஷனுடைய அது எந்தெந்த சமயத்தில் நம்ம ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், அது இதற்கு பொருந்தாது அப்படிங்கிற அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? கஸ்டம்னா என்னன்னா பழக்க வழக்கம். பன்னெடுங்காலமாக ஒரு செயல் செய்து வந்தால் அது பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்கம் என்னவாக இருக்கணும்னா பொது மனித உரிமைக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. இந்த மாரல் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா இவங்க இது பன்னெடுங்காலமாக தீபத்தூணில் ஏற்றியதாக சொல்கிறார்கள். அதை நம்ம ரிட்டில் கேட்க முடியாது. ஏன்னா கஸ்டம், அதாவது பழக்க வழக்கங்கிற ஒரு வாதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உரிமையல் வழக்காக தான், டிக்ளரேஷன் சூட்டாக தான் கொண்டு போக முடியும். ரிட்டுங்கிறது என்னன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லீகல் ரைட்ஸ். நம்முடைய சட்ட ரீதியான உரிமைகளை பறிக்கப்படும் போது அல்லது அந்த உரிமைகளை நமக்கு மறுக்கப்படும் பொழுது, அந்த உரிமைகளை நமக்கு கொடுக்க முடியாது என மறுக்கப்படும் பொழுது நம்ம நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தையும் ஆர்டிகல் 226 படியும் உச்ச நீதிமன்றத்தை ஆர்டிகல் 32 ஆஃப் கான்ஸ்டியூஷன் படியும் நம்ம நாடுறோம். இதில் கஸ்டம் இஸ் நாட் ஏ லீகல் ரைட். கஸ்டம்ங்கிறது ஒரு சட்டப்படியான உரிமை அல்ல. கஸ்டம்ங்கிற வாதத்தை எடுத்தால் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் போய் டிக்ளரேஷன் சூட் விளம்புகை பரிகாரம் தான் கோரலாம். இந்த இடத்துல விலக்கேற்ற உரிமை உண்டு, கோயிலுக்கு உண்டு, இல்லை எங்களுக்கு உண்டுன்னு விளம்புகை பரிகாரம் கோர முடியுமே ஒழிய அதை ரிட்டாக தாக்கல் செய்ய முடியாதுங்கிறத சரியான வாதத்தை தலைமை அரசு வழக்கறிஞர் எடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா ரிட் அப்படிங்கிறது என்னன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லீகல் ரைட். நம்முடைய உரிமைகள், சட்டப்படியான உரிமைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சாதனம். நம்ம உரிமைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றும் பொழுது நீதிமன்றத்தை நாடுறோம். அதே போல் நமக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்படியான உரிமை மறுக்கப்படும் பொழுது அந்த உரிமை எனக்கு வேண்டும் என கோருவது தான் ரிட்டு. ஆனால் பழக்க வழக்கம் என்று சொல்லக்கூடிய கஸ்டமரி ப்ராக்டிஸுக்கு ரிட்டு வராது. அதை நீதியரசர் டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு ஆழ்ந்த புலமை கொண்ட நீதிபதி. அவர் சட்டத்திலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் மாவட்ட நீதிபதியாக இருந்து நீண்ட நெடிய அவருக்கு அனுபவம் இருக்கிறது. அதனால் அவர் ஒரு கீழமை நீதிமன்றங்களிலே நீதிபதியாக, மாவட்ட நீதிபதியாக பணியாற்றியவர் என்பதால் அவருக்கு அந்த டிக்ளரேஷன் சூட் என்ன, பழக்க வழக்கம் லீகல் ரிட்டில் வருமா வராதாங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும் என்பதால் இதில் அரசினுடைய வாதம் ஏற்கப்படும் என நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது தேவசம் போர்டு வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு மாஸ்லாமணி அவர்கள் தான் அந்த குவரியை ரைஸ் பண்ணது. ஏன்னா இப்போ இந்த இடமே இப்போ நீங்கள் சிவில் சூட்டாக போட்டிருந்தீங்கன்னா அது சிவில் கோர்ட்லேருந்து தொடங்கி ஹைகோர்ட்டுக்கு வரதுக்கு 4 எடுக்கும். இமீடியட்டாக வேணுங்கிறதுனால ரிட் பெட்டிஷனை போட்டு ஹைகோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த புகார் ராமரவிக்குமார் தரப்பிலிருந்து நம்ம அப்படி ஒரு சில நேரங்கள் அப்படி மாற்றி ஃபைல் பண்ணால் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்கல்ல அப்படிங்கிற. அதாவது உங்களுக்கு பழக்க வழக்கம்னாவே அது உரிமையல் நீதி வழக்கு தான். உரிமையல் வழக்கை ரிட்டில் தாக்கல் செய்ய முடியாது. ரிட்டில் கோர பரிகாரத்தை உரிமையல் வழக்கில் கொண்டு வரக்கூடாது. உரிமையில் சொன்ன மாதிரி இது பன்னெடுங்காலமாக ஏற்றப்பட்டு வருகிறதுங்கிற கோரிக்கை வைக்கக்குள்ள இது ரிஜிஸ்ட்ரி எப்படி நம்பர் பண்ணாங்கன்னே தெரியல. 12 காலமாக ஏற்றப்படுகிற இடத்தில் தீபம் ஏற்றியாச்சு. வழக்கமாக 12 காலமாக எங்கே ஏற்றிட்டு இருக்கோமோ அங்கே தீபம் ஏற்றியாச்சு. தீபமே ஏற்றப்படலைன்னு வெளியில் வேற விஷயமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட நபர் ஒருவேளை அவர் திருப்பரங்குன்றம் மலைங்கிறதுனால அவர் போய் அங்கே மதுரை கிளை நாடி இருக்கலாம். ஏன்னா பெட்டிஷனர் மதுரை ஜூரிஸ்டிக்ஷனில் வரல. அவர் இருக்கிறது சென்னை கேகே நகர், இங்கே உங்கள் ஏரியாவில் தான் இருக்கார். அதான் சொல்கிறேன்ல, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திருப்பரங்குன்றத்தில் உள்ள பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் இதுவரையும் கோர்ட்டுக்கு போனதில்லை. அவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாடு பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. வெளியிலிருந்து செல்லக்கூடிய இந்து அமைப்பு என்று சொல்லக்கூடிய நபர்கள் தான் இதில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. அது ஏன் மதுரை கிளைக்கு கீழே வந்ததுன்னா பிரச்சனை இருக்கக்கூடிய இடம் மதுரை கிளையினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு வருகிறது திருப்பரங்குன்றம். ஏன்னா ஏற்கனவே இதில் ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா இந்த கரூரில் 27/9/2025 அன்னைக்கு 41 உயிர்கள் பறி போனதுக்கு ரிட்டு மனு போடக்குள்ள
ஒரு ரிட் மனு வந்து சென்னையில் போட்டு சென்னை முதன்மை அமர்வு பிரின்சிபல் பெஞ்ச் அதை எடுத்து விசாரித்தாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணிச்சு. இன்றைக்கி கூட கொஸ்டின் பண்ணியிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வெண்ட் ராங் அப்படின்னு சொல்லி மதுரை கிளையுடைய அதிகார வரம்புக்கு வரக்கூடிய இடத்தில் உள்ள பிரச்சனையை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் பிரின்சிபல் பெஞ்சு விசாரிச்சதுன்னு கேள்வி எழுப்புனாங்க. அதனால் ராம ரவிக்குமார் சென்னையில் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய இடம் திருப்பரங்குன்றம் மதுரை கிளையின் கீழ் வருவதால் அங்கே தாக்கல் செய்தது கரெக்டு தான். ஆனால் அவருடைய கஷ்டம் இங்கே சென்னையிலேருந்து எப்படி திருப்பரங்குன்றது கனெக்ட் ஆச்சுங்கிறத குறைஞ்சபட்சம் அது நம்ம எப்படி வேணாலும் நாங்கள் வந்து உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் முருக பக்தர், நாங்கள் எங்களுக்கு முருகன் குலதெய்வம், முருகனை வந்து நாங்கள் வந்து கும்பிட்றோம், நாங்கள் அங்கே விளக்கு ஏற்றுனாதான் முருகன் எங்களை ஏற்றுப்பார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதாவது சொல்கிறேன்னா இதெல்லாம் விளம்பரத்துக்காக போடக்கூடிய வழக்குகள். இதாவது ஒரு ஊர் அமைதியாக இருக்குது திருப்பரங்குன்றம், அந்த ஊரில் போய் நம்ம வெளியூர்லேருந்து போய் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு மத சார்பற்ற மண். இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக ஒரு அண்ணன் தம்பியாக சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய ஒரு பூமி. இங்கே பெருசாக இந்து முஸ்லீம் பிரச்சனையோ இந்து கிறிஸ்துவ பிரச்சனையோ மதத்திற்கிடையே எந்த பிரச்சனையும் இங்கே பெருசாலாம் ஏற்பட்டது கிடையாது. அது என்ன காரணம்னா திராவிட ஆட்சி இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய திராவிட மண் என்பதால் அந்த போன்ற பிரச்சனைகள் இல்லை. அதை மீறி இந்த பிரச்சனையை உண்டாக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற வழக்குகள்லாம் போடுறாங்க. சரி, ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ பல வரலாற்று ரீதியிலான ஆவணங்கள், அது 1808 தான் அந்த சர்வே தூண் நிறுவப்பட்டதுங்கிறதுல தொடங்கி 1899 அப்போ இருந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டின் சார்பாக பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே தொகுக்கப்பட்ட நூல்கள் ஆகட்டும், பின்னாடி 1900களில் வந்த அட்லஸ் ஆகட்டும், அதே போல் இப்போ சமீபத்தில் ஆர்டிஐயில் தகவல் எழுதி போடும்பொழுது பழைய சர்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்க அது வந்து சர்வேவுக்காக ட்ரிக்னாமெட்ரிகள் அந்த டிஜிஎம் எடுக்கிறதுக்காக நிறுவப்பட்டது தான் அப்படின்றத இப்போ இந்த விஷயம் வந்த பிறகு போட்ட ஆர்டிஐக்கும் ரிப்ளை கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளவு ஆவணங்கள் இருக்கும்பொழுது ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணலாம் இல்லைங்களா? இதை காரணமாக காட்டி தான் நாங்கள் அன்றைக்கு ஆர்டரை ஒபே பண்ணாத இடத்துக்கு போனோம், அப்பீலுக்கு போனோம் என்று கேட்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்டெம்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்டரை ஒபே பண்ணலைன்னா அதுக்கே 30 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கலாம். அன்றைக்கு 6னா நான் 6:05க்கே எடுப்பேங்கிறதே கூட எதிர்த்தரப்புக்கான ரைட்ஸை வந்து அவங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்க வாய்ப்பை நீதிபதி வந்து அந்த இடத்துல எழுத்துக்கலை அப்படிங்கிறதாக ஒரு பார்வை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, இந்த தீபத்தூணை பொறுத்தவரை அது தீபத்தூண் தான் சொல்லப்பட்ட நிலையில் அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து தெளிவாக அது வந்து 1908 பிரிட்டிஷாரால் நிறுவப்பட்ட கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்லோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும். அந்த குழி எதுக்குன்னா அந்த அளவீடு செய்யக்கூடிய அந்த மிஷின் போய் அதில் போய் உட்காரணுங்கிறதுக்காக அந்த குழி ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இந்து அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா அந்த குழிங்கிறது எண்ணெய் ஊற்றுறதுக்குள்ள குழிங்குது. அது தவறான செய்தி. இதில் என்னன்னா உங்களுக்கு த ஜட்ஜ் கேன் பாஸ் எனி ஆர்டர், நீதிபதி எந்த உத்தரவு வேணுமானாலும் பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த உத்தரவு சப்ஜெக்ட் டு அப்பீல் ப்ரொவிஷன். எந்த உத்தரவும் இறுதியான உத்தரவு இல்லை, அதற்கு மேல்முறையீடு என்று உண்டு. அந்த மேல்முறையீடு என்பது 30 நாட்கள், சில வழக்குகளில் 60 நாட்கள், சில வழக்குகளில் 90 நாட்கள் இருக்குது. ப்ரீத்திங் டைம் என்று உண்டு. அந்த உத்தரவை நீங்கள் வந்து அந்த ப்ரீத்திங் டைம் தாண்டி நிறைவேற்றலைனா தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும். இதில் ப்ரீத்திங் டைமே கொடுக்கலையே. 6 மணிக்கு விளக்கத்தில் 6:05க்கு நீங்களே அது கண்டெம்ட் பெட்டிஷன் எடுக்கிறீங்க. 3 மணிக்கு எடுத்ததை அரசு வாதாடி 6 மணிக்கு பிறகு எடுங்க, 6 மணிக்கு பிறகு எடுக்கிறதுக்குள்ள 6 மணிக்கு இந்த குறுகிய கால அவகாசங்கள் தான் அவமதிப்புக்கு உள்ளாகுமா ஆவாதாங்கிற ஒரு சர்ச்சையை கிளப்பிடுச்சு. சப்போஸ் இந்த உத்தரவு நிறைவேற்றப்படாமல் அப்பீல் டைமும் முடிஞ்சு அரசு தரப்பில் மேல்முறையீடும் செய்யவில்லை என்றால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளான செயல். ஆனால் போடப்பட்ட உத்தரவு உடனடியாக நிறைவேற்றவில்லை என்பதற்காக நீதிமன்ற அவமதிப்புங்காங்க. ஆனால் அந்த தரப்பில் என்ன கட்சி எடுப்பாங்கன்னா, இது வந்து டைம் பவுண்ட் ஆர்டர், அந்த டிசம்பர் 4ஆம் தேதி விளக்கேற்றணுன்னா அன்றைக்கி ஏற்றிடணும், மறுநாளுக்கு இந்த உத்தரவு வந்து போய் அதை உத்தரவை காட்டி ஏற்ற முடியாது, அதனால் நான் வந்து அவமதிப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனி ஆர்டர் இஸ் அன் அப்பீலபிள் ஆர்டர், எனி ஜட்ஜ்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு அப்பீல். மேல்முறையீடு என்று உண்டு. இறுதி தீர்ப்புனா அது உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இந்தியாவில் கொடுக்க முடியும். அந்த தீர்ப்பு தான் லா ஆஃப் த லேண்டுன்னு ஆர்டிகல் 141 கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம ரிவ்யூவோ கியூரேட்டிவ் அது அங்கே தான் போடலாமே ஒழிய அது மாதிரி. அதனால் இது வந்து தனி நீதிபதியினுடைய உத்தரவு வந்து இறுதி உத்தரவு அல்ல, அது மேல்முறையீடுக்கு உட்பட்டது என்பதால்
என்னை பொறுத்தவரையும் அதில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வராதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பார்ப்போம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது. ஒரு 100 ஆண்டு காலமாக அதை பல முனைகளில் வெவ்வேறு விதமாக சிக்கலாக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சரியான விஷயத்தை நோக்கி இது நகரணும். அந்த மத நல்லிணக்கம், இந்த தமிழ்நாட்டினுடைய சோஷியல் ஃபேப்ரிக்ங்கிறது எந்த வகையிலும் கெட்டுவிடக்கூடாது. அதற்கான ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றம் உறுதி செய்கிறது அப்படின்னு நம்பலாம். எப்படின்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்து. நன்றி.